புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய அசுர அரசியல் சவால். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்எஸ்வி செய்த மாஸ் அற்புதம். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம், புரட்சித் தலைவர் என்று கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வீற்றிருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் 1965ஆம் ஆண்டு வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் ஒரு வரலாற்று சாதனை படைத்த திரைப்படம். சாதுவான இரட்டையர்களில் ஒருவரான எம்ஜிஆர் சாட்டையை கையில் எடுத்து வில்லன்களை சாட்டையால் அடித்து துவைக்கும் போது ஒலிக்கும் "நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்" என்ற பாடல் உருவான அந்த அதிரடியான பின்னணியை ரகசியத்தை தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 1964ஆம் ஆண்டு இறுதி காலகட்டம். இறுதியில் சென்னை விஜயா வாகினி ஸ்டுடியோவில் எங்க வீட்டு பிள்ளை படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த நேரம். படத்தில் அநியாயங்களை தட்டி கேட்கும் நாயகன் எம்ஜிஆர் சமுதாயத்தில் இருக்கும் ஏழை எளிய மக்களின் துயரத்தை போக்க வேண்டும் என்று தன்னுடைய லட்சியத்தை பாடும் ஒரு மாஸ் பாடல் அப்படத்திற்கு தேவைப்பட்டது. இயக்குனர் சாணக்கியா சூழ்நிலையை கூறியதும் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் பிராஸ் வாத்தியங்களின் கம்பீரமான வாத்திய இசையோடு ஒரு அசரத்தமான பேரணி தாள மெட்டை மீட்டினார். அந்த மெட்டை கேட்ட வாலிப கவிஞர் வாலி எம்ஜிஆரின் அரசியல் எழுச்சிக்கும் மக்களின் எதிர்பார்ப்பிற்கும் ஏற்ப தனது பேனாவை எடுத்து அசுர வேகத்தில் எழுதத் தொடங்கினார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றையே திரும்பி பார்க்க வைத்த "நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீரிலே நிலவில் போகாது" என்ற மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் வாலி காட்டிய வரிகள் வேகம் எம்ஜிஆரையே சிலிர்க்க வைத்தது. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஏழை எளியவர் சிரிப்பில்தான் நான் இறைவனை காண்பேன் என்று சொல்வேன் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை படித்து பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாலியை அணைத்து தனது சொந்த கையால் தங்க பேனாவை பரிசாக கொடுத்தார். வாலி, என் மனதின் கொள்கையை அப்படியே இந்த வரிகளில் கொண்டு வந்து விட்டாயே என்று பாராட்டி மகிழ்ந்தார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் வெண்கல குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் எம்ஜிஆர் சாட்டையை சுழற்றி ஆடிய போது திரையரங்குகளில் நின்று ரசிகர்கள் தங்கள் ஆர்ப்பாட்டத்தை விசிலடித்து குலுக்கியது. தமிழ் திரையுலகின் இந்த மாஸ் பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பாட்டு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.